I'm the music composer for Yamagadaki. First of all, I want to thank Rahul bro for supporting me, for believing in me to do this music actually, and for Pepin for guiding me for everything that has been done in the movie. Actually, whenever I was doing the music for it, I was always thinking I needed everything live, strings, the rhythm, everything. First of all, for supporting that, director and producer is the first reason for happening it. And I want to thank them first and foremost. And every time I was doing music, I wanted something unique on every theme, every aspect of it, every love aspect of it, door theme, everything was, I wanted something unique out of it. So we experimented with every instrument that is possible, violin, mihrab, and whatever we could find. So that's what it is. I came from being an assistant of Gopi Sundar and Sam CS and everyone. Please watch the movie in March 7th. And thanks for அது தவிர இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே இந்த படம் வரதுக்கு ரொம்ப ஆவலாக ஒரு 4-5 பேர் என்னையும் 4-5 பேர் தவிர மிச்சம் அத்தனை பேருமே தியேட்டர் ஆக்டர்ஸ், ரொம்ப வருஷங்களாக ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிற தியேட்டர் ஆக்டர்ஸ். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு கேரக்டர், பிகாஸ் தமிழ் சினிமாவில் கேரக்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறத நான் கேள்விப்படுறேன். ஒரு வயதுக்கு அப்புறமா சின்ன பசங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த படம் மூலமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேடம் பிடிச்சிருந்தா கேட்டீங்க, பிடிக்கலையா? இல்லைங்க, எப்படின்னா நீங்கள் கொண்டு போய் சேருங்க சேர்த்துடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. உங்களுக்கு பிடிச்சதை எவ்வளோ பிடிச்சிருக்கோ அது அந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். ஓகே, நாம லைக் பண்ணாதான் அடுத்தவங்க லைக் பண்ணுவாங்க. நாங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுறோம். இல்லை, இந்த ஸ்டோரி சொல்லும் போது இறக்குற விஷயத்த அது எனக்கு ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுங்க? இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன், நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பேசுகிறேன். சரி, ஸ்டோரி டேரக்டர் கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னீங்க? இது மாதிரி இறந்துடுறாங்க, ஆனால் அவங்க தூக்க முடியல, இது ஒரு பொய்யா ஜோடிச்ச கதை, சரிங்களா? சொல்லும் போது என்ன சொன்னீங்க? அந்த அம்மா பேசுகிற வசனங்கள் இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்த பொழுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அம்மா பேசுகிற வசனங்கள், ஸோ இறந்தவங்க கிட்ட பேசுகிற அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பெண் மனசில் நினைக்கிற விஷயம் இறந்தாலும் அவள் சொல்ல முடியலை அப்படின்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இருக்கும்போது விட்டுறோம், இறந்தப்புறம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். அது ஒரு பெரிய ஐரணி, அது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டுச்சு. ஸோ அது பிடிச்சிருக்கு. ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இது என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். எனக்கு ஃபர்ஸ்ட் பெப்பின் சார் ஸ்கிரிப்ட் நரேஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயத்தில் இருக்குது இதில். லைக் தோ இட்ஸ் அ ரூரல் பேக்ட்ராப் ஃபிலிம். இதில் ஒன்றும் ஹீரோயின்ஸ்னால் நல்ல ஃப்ளாஸே இருக்காதுன்னு அப்படின்னா சினிமாவில் வி யூஸ்வலி சி ஹீரோயின்ஸ் ஃப்ளாலெஸ்லி நல்லா லைக் தில் ஸ்மைல் பியூட்டிஃபுல் பண்ணணும், வாக்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணணும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில மீட்டர்ஸ் இருக்கும். பட் ஐ திங்க் யமகாதகியில் அந்த மீட்டர்ஸ் இருக்காது. ஹீரோயினுக்கு அவங்களுக்காக லைக் ஒரு பிரச்சனை இருக்குது, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, and she is fighting with her internal struggles. She is fighting, that is why she is called Yamagadaki. Her character is beautiful. ஆனா பணமாவே நடிச்சிருக்கீங்க, அது சொல்லுங்க. This is the experience of நான் என்ன வச்சுட்டு ஃபர்ஸ்ட் when Pepin sir narrated this to me, I thought that this will be the easiest part. எதுக்கு நாயே வேணும் இதுக்கு, லைக் எனிபடி கேன் டூ இட் அப்படி நான் யோசிச்சேன். பட் என்னன்னா அப்போது பெப்பின் சார் சொல்லிட்டாங்க, இது இஃப் யூ ஆர் ரியலி அ டெட் பாடி யூ கான்ட் டூ த திங்ஸ் த லீலை யூ ஆர் டூயிங் இன் த ஃபிலிம், யூ கான்ட் டூ இட். ஸோ உங்களோட சோலுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, நீங்கள் ஒரு எனர்ஜி கேரி பண்ணணும். இஃப் யூ வாட்ச் த ஃபிலிம், லைக் இஃப் எதாவது அவங்களுக்கு பிடிக்கும் நடக்கும்னா அவங்கள ஃபேஸில் ஒரு பீஸான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இஃப் ஷீ டசன்ட் லைக் எனி திங் தட்ஸ் கோயிங் இன் த ஹவுஸ், தட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ், அவங்கள ஃபேஸில் ஒரு கோபம் இருக்கும். ஸோ அது எல்லா
ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீ பண்ணணும் ஃபிலிமில், அது பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்களே அதுக்கு. அண்ட் ஒரு ஃபேஸில் half face na if you see I'll be a serious mode and another half of the face it will be in a peaceful mode if you see properly the face and all. So appadi and along with this I have to hold my breath. Sometimes this trolley varathu samayathila camera trolley it will take more than 1 minute to come closer to me. So adu samayathila facial muscles alla move agum, அதெல்லாம் தெரியும் கேமராவில். ஸோ அப்படி ஹோல்டு பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அதுதான் பெரிய டஃப்பான போர்ஷன். இது நான் அப்போது எனக்கு புரிஞ்சுது. ஐ அண்டர்ஸ்டுட் அட் தட் டைம். டெட் பாடி நடிக்கும் போது ஹேர் நிப்பாட்டிருந்தாங்க. ஹேரில் அது எப்படி நிப்பாட்டிருந்தாங்க? ரோப் போட்டா இல்லை வந்து ரோப் இல்லாமல் தெரிஞ்சது நல்லதாக இருந்தது. அது எப்படி நிப்பாட்டிருந்தாங்க? ரொம்ப நேரமாக வந்து நான் பார்க்கும்போது நல்லா இருந்தது ஃப்ரேம். எப்படி நிப்பாட்டிருந்தாங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து கேஸ் எடுத்து அந்த மாதிரி பண்ணிருக்கோம். ரோப்பு எல்லா வகையிலையுமே அதை யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்ன ஹீரோயின்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னால் ரொம்ப நேரம் முடியாதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏதாவது சொன்னாங்களா? கண்டிஷன் போட்டாங்களா? அப்படி எதுவுமே சொல்லலை சார். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து அப்படி எதுவுமே சொல்லலை சார். அப்படி எதுவுமே சொல்லலை சார். ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. நாங்களும் எதிர்பார்க்கல. பயந்து தான் இருந்தோம். நாங்கள் ஃபீவரெல்லாம் வந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 20 நாள் மேலே அப்படியே படுக்க வச்சுருக்கோம். வெறும் வந்து தண்ணி வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கோம் அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக. அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணதுனால கூட அவங்களுக்கு வந்து கோல்டு ஃபீவர் வந்து பட் ஷீ சப்போர்ட்டட். அந்த இதுலேயும் வந்து என்ன எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்டட் ஸ்கெட்யூல், ஒரே ஸ்கெட்யூலில் நாங்கள் பண்ணணும் படம். அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படி. ஸோ அதோட டென்ஷன் இருக்குது எங்களுக்கு. பட் சப்போர்ட் பண்ணி ஃபீவர் இருந்தால் கூட வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் லைட்டாக கோல்டு ஃபீவரில் வந்துச்சு. பிகாஸ் கண்டினியூஸ்லி நாங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அவங்க மேலே. அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக அந்த மாலையில் போட்டுருக்கோங்க சார். அது ஃப்ரெஷ்னஸ்க்காக சப்போர்ட் பண்ணாங்க. இது வெப் சீரிஸ் கண்டென்ட் தான். இது வெப் சீரிஸ் கண்டென்ட் தான். இல்லை ஏன்னா பாட்டாக பிரித்து வருது. ஓகே, அதனால கேட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கன்வே பண்ணி வெப் சீரிஸாக யோசிச்சிருக்கீங்க. இல்லை டேரக்டாக மூவியாக முழுக்க மூவிக்காண்டி எழுதுனது. டேரக்டர் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு கிறிஸ்டின் தானே? ஆமாங்க சார். இந்த படம் இந்து மதத்துக்கு ஆதரவானதா எதிரானதா? இல்லை, எந்த மதத்துக்கும் இது அந்த எதிரி அப்படின்ற பார்வையில் சொல்லலைங்க. எந்த மதத்துக்கு எதிரானது அந்த இவ்வளோ தூரம் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்களா? எங்கேருந்து கிடைச்சிது? அவர் ப்ரொடியூசர் பிடிச்சாரா இல்லை வேற எங்கேயாவது? இல்லை சார். ஆக்சுவலாக வந்து நான் கிறிஸ்டின்றது பேரில் மட்டும்தான். நான் பெருசாக சர்ச்சுக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு கதை டிமாண்ட் பண்ணும் பொழுது அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா? அதனால தான் ஒவ்வொரு இதாக எலமெண்ட்டாக கொண்டாந்து சேர்த்தோம். இந்த கதைக்கு எந்த அம்மன் தேவைப்படுவாங்க, ஒரு சாமின்னு எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு. அந்த சாமி என்னவா இருக்கலாம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் திருப்பி ஹோம்ஒர்க் பண்ணும்போது கிடைக்காது சார். படத்துல நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, கடவுள் எமக்காதைன்னு ஏன் பேர் வச்சிங்க? இல்லை, பொதுவாக வந்து கிராமங்களில் வந்து பிடிவாதமாக இருக்கவங்களை நினைக்கிறத சாதித்தவங்களை வந்து எமகாதைக்குன்னு சொல்லி திட்டுறது வழக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த கதைக்கு அது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு டாக்டர், ஹீரோயின் ஒரு டாக்டர், எப்படி இந்த கதையில நீங்க அக்செப்ட் பண்ணீங்க? டாக்டரா இருந்து நடக்கிற காரியமா? அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, கொஞ்சம் சொல்லுங்க. Actually, I felt much more happy like being a doctor. இப்படி பண்ணதுக்கு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி. லைக் ஹீரோயின்ஸ்னால் ஃப்ளாஸ் இருக்காது மாதிரி ஷோ பண்ணுவேன். அண்ட் சில பொண்ணுன்னா அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குன்னா, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஹைட் பண்ணுவாங்க லவர்கிட்ட. ஆர் கல்யாண சமயத்தில் யாருக்கும் சொல்ல, வி ஷுட் நாட் டெல் த பிரைட் க்ரூம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா. ஸோ தே ஹைட் தோஸ் திங்ஸ். ஸோ இது யமகாதகியில் அப்படி ஒரு ஃப்ரீயான எனக்கு அனுபவத்த சீன்ஸ் இருக்குது, லவ் சீன்ஸில். திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ வெரி மச் லவ் அபவுட் த ஃபிலிம். Though they are in a village backdrop, like the film it's happening, but still when I get an asthma attack, என்னோட அன்பு he's okay with it. கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. He's not that narrow minded person that we usually come across. Though they are in a rural area, in a village area, they're just in a small place, but the mind na very broad minded ah irukku. So idella I think being a doctor, I actually loved this concept. மேடம், 3 வருஷமா சோமு கிட்ட பார்க்காதது பிடிக்காதது இவர்கிட்ட அப்படி என்னத்தை கண்டு மயங்குனீங்க? 3 வருஷமா முன்னாடி சுத்தின சோமு கிட்ட இல்ல. அதுதான் ஒரு பொண்ணுக்குன்னா அதிகமாக பிடிக்காத விஷயம், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட்
whatever it is, even if I like him or not like him, the other guy should be respecting our wishes. That is what we girls like in them. And அதுதான் நான் சோமி கிட்ட பேசிட்டேன், like to accept that I didn't accept it. So அன்பு அதுதான் பண்ணிட்டாங்களே. Nowhere in the film he will pressurize me or he'll put me in a spot. நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க and என்னோட utmost caring and if you see in the film there is no physical touch மாதிரி அப்படி இருக்காது. ஒரு பியூரான லவ், சோல்ஃபுல் லவ் இருக்கும் ஃபிலிமில். ஸோ இந்த சில விஷயத்தில் இருக்குது. இப்போது நான் அதிகமாக பேசணுன்னா ஃபிலிம் எல்லாம் நான் இட் பி லைக் ஐ எம் ரிவீலிங் த என்டையர் ஸ்டோரி. ஸோ இது சில விஷயத்தில் இருக்குது. அதுதான் தட்ஸ் வை ஐ சூஸ் அன்பு ஓவர் சோமு. ஆமாம், படத்தில் வந்து நீங்கள் ஒன்று சாமி காட்டிக்கிறீங்க, அப்புறம் பேய் சொல்கிறீங்க, அப்புறம் வந்து ஒரு பெண்ணை காட்டுறீங்க. மூணுத்தில் எது உண்மை? இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த பேக்ட்ராப்னு எடுக்கும் பொழுது இந்த 3 லேயர் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி தான் இது. சாமி, அதுக்கப்புறம் பேய், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற வித்து அப்படின்னு ஒரு விஷயம். ஒரு சாவுங்கும் பொழுது அந்த சாவை பற்றி நம்ம கிராமங்களில் நிறைய வித்து இருந்துச்சு. அதெல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு வரும்போது இந்த 3 லேயர் எடுக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு வகையான நல்ல கனெக்ஷன் இருக்கும். இந்த சாமின்ற காட்டுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து சிறு தெய்வங்களை வந்து நிறைய சிறு தெய்வங்கள் வந்து வாழ்ந்து இறந்தவங்களை தான் வந்து சிறு தெய்வங்களை வச்சுருக்காங்க. ஸோ அதோட லேயர்ஸ்லாம் எடுத்து பண்ணாங்க. சாமியார் கூட ஓடிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு சின்ன அது ஒரு ஃபன் எலிமெண்ட்டுக்காண்டி பண்ணது தான் அது. சாமியார் ஓடுது உங்கள் ஃபன் எலிமெண்ட். அப்போ இந்து மத கேவலப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அப்படி கிடையாதுங்களே, அது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் இல்லை. அதில் எப்படி வந்து அந்த அம்மன் உருவாக்கின்றதுக்கான சின்ன லேயர்ஸ்லாம். சார் டேரக்டர் சார் இந்த மாதிரி கேரக்டர் வந்து இந்த பணத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்ச பிறகு அவங்க நிறைவேறாத ஆசைக்கு எந்திரிக்கும் குறக்களி போனோம்பாங்க, அதை வெட்டியாக வந்து அடிப்பார் சமண்டியாலே திருப்பி விடுவோம். இது எங்கேயாவது உண்மையான சம்பவம் போனால் அப்படி தூக்குனா வெயிட்டாக இருக்குங்கிறது கரெக்டாக கான்செப்ட். வரவே மாட்டேங்குதுங்கிறது எங்கேயாவது உங்கள் பகுதியில் உண்மையாக ஏதோ ஒரு பெண்ணோட நிறைவேறாத ஆசை அப்படிங்கிறது இல்லை சார். நீங்கள் கேட்ட கேள்வியிலே தான் பதில் இருக்குது. இதில் வந்து ஒரு டெட் பாடியை பேஸாக வச்சு கதை எழுதும் பொழுது நான் இதை சுற்றி இருக்கிற மித்த எல்லாத்தையும் யோசித்தேன். ஒழுங்காளுகளெல்லாம் இப்போ பூதம் காக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் ஆகுறதை கேள்விப்பட்டிருக்கோம். எரியும் பொழுது அதே மாதிரி எழுந்திருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே வச்சுக்கிட்டு இது எப்படி இதை கதைக்குள்ள ஒரு ஃபிக்ஷனாக மாற்றும் பொழுது உருவானது தான் இது. அதே மாதிரி என்ன கேள்வி, இந்த படத்தில் வந்து பெண்களுக்கு இன்னமும் அவங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை சொல்றதுக்கு குணமாகி தான் சொல்ல முடியுது. அப்படி அதான் ஆண் சமூகம் வச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு துணி கிளைமாக்ஸில் வந்தது. அப்படியா இருக்குது சமூகம்? அப்படியும் இருக்கு அப்படின்றது தான் இதை சொல்கிறோம். அப்படி சில இடங்களில் தலைக்கு மேலே போயிடுறாங்க. சொந்த அனுபவம் நியூட்ரலாக தான் சார் எடுத்துக்கிட்டோம். நியூட்ரல் ஆக்சென்ட் தான். ஹீரோ படத்தை வந்து ஏன் ஆண்களை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுறீங்க? எல்லா ஆண்களையும் அப்படி பேசல சார், நல்லா கவனித்து பார்த்தீங்க. இல்லை தாயும் அப்படி தான் பேசுகிறாங்க, அந்த பொம்பளைகளும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஆம்பளைகள் யாருமே சப்போர்ட் பண்ணலையே ஏன்னு கேட்குறேன். அப்படி இந்த கோளாறுகளுக்கெல்லாம் காரணம் ஆண்களா பெண்கள் இல்லை, அப்படி நீங்கள் வந்து பொதுவாக பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில் அந்த பெண்கள் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்களோ அதை மட்டும்தான் அதில் வந்து காட்டியிருக்கோம். ஆண்கள் தான் ஓடுறாங்க வெளியே, பயந்து ஓடுறாங்க. பெண்கள்லாம் அப்படியே அசால்ட்டாக நிற்கிறாங்க. அவ்வளோ மனது ஈரமா பெண்களுக்கு இல்லை, பொதுவாக ஏதாவது புதுசாக பண்ணணுன்ற ஒரு யோசனையில் வைக்கப்பட்டது தான் இதெல்லாம். டேரக்டர் சார், இந்த கதை எழுதும் போது யாரெல்லாம் நினைச்சீங்க? பா ரஞ்சித் இந்த மாதிரி இவங்க டைரக்டர்ஸ்லாம் யோசிச்சிங்களா? ஏன்னா கதையில ஃபுல்லா ஜாதி தான் வருது. அப்படி எதுவும் இல்லைங்க சார். ஆக்சுவலாக கரெக்டான ஒரு ரீசன் சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அதுவாக ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். அது சரியாக இருக்கா இல்லையான்னு ஒரு ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வைக்கிறது. யாரையும் முன்னிறுத்தி பார்த்து அந்த மாதிரி இருக்கும். அதே போல் ஹீரோயின் வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்குது. அது எழுத சொல்லி உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சா? இல்லை ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபிளாக இருக்குது, ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் எழுதும்பொழுது எனக்கு அப்படி தெரியலை. இன்னொன்று கடைசி எமோஷன் வந்து கன்வே கேரி ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் வந்து எழுதுனேன். அந்த எழுந்து உட்கார சீன் வந்து ரியலிஸ்டேட்டை பேஸ் பண்ணி எடுத்துருக்கீங்களா? இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் சுடுகாட்டில் எரிக்கும் பொழுது எழுந்திருக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது வந்து பணமாக இருக்கும்பொழுது வீட்டில் எழுந்திருச்சா எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன ஐடியாலேருந்து வந்தாங்க சார். இன்னொன்று அவங்க லவ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க நேம் ஒன்று கூப்பிடுவாங்க, வீர். அவங்களுக்கு ஒரு நேம் வச்சுருப்பாரு. இது நீங்கள் நயன்தாராவுடைய அவங்க பசங்க நினைக்காம ஜாதியை வந்து கரெக்டாக எடுத்திருக்கீங்க. வாழ்த்து. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லாமே புதுமுகங்களாக இருக்கிற படம்.
வந்துட்டு கொண்டு சேர்த்து போகிறது இன்றைக்கி நல்லா படம் பார்த்து இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்த்துருக்கேன். நன்றி. நாங்கள் எவ்வளோ எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது. முத்த காட்சிலாம் தரலன்னு சோகமாக இருக்குல்ல, முத்த காட்சிலாம் தரல சோகமாக இருக்குது. ஆனால் தெரியும் முதல் படம். ஸோ தேங்க்யூ சார். முடிஞ்சு சார். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பெப்பனிக்கு நன்றி சார் நன்றி. முக்கியமாக என்னென்னா நானும் ஒரு 15 வருஷம் கிட்ட ஒரு 300 கதை பேசிட்டு போனாங்க. 2 பேரும் நைட் 3 மணிக்கு எழுதி பேசுகிறது எங்கள் வேலை. கடைசி இந்த மாதிரி படம் தான் முதல் படமாக வரணுங்கிறது ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த கதையை ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச் தான் இருக்குது. இது வந்து இந்த கதை எப்படி உருவாகணும், இது எப்படி சொல்லணுங்கிற மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் கூட இருக்கணும். அப்புறம் கரெக்டாக இது ஆரம்பிக்கும்போது கரெக்டாக வெங்கட் கூட வந்தார். இந்த படத்தை இது பண்ணலாம், தைரியமாக பண்ணலான்னு சொல்லி இந்த படம் ஆக்சுவலி இப்போ வெளியே வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா முதல் முக்கியமான காரணம் வெங்கட் சார், சுஜித் சார், சிஜித் சார். அவங்க 3 பேரும் டெக்னிக்காக அந்த படத்தை வேறு மாதிரி கொண்டு போக முடியும். இந்த படம் உண்மையிலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 20 நிமிஷம் ஹீரோனை கொண்டுடுறோம். ஹீரோவை இன்ட்ரோ பண்ணும்போது அடிச்சு துவச்சி தான் அவர் இன்ட்ரோ பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே உடச்சி தான் பண்ணுறோம். எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா இது ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறது அவங்க தான். அதுக்கப்புறம் நான் உள்ளே வரும்போது எல்லாத்துக்குமே ஓகே, அவரும் ஆக்டர் கேட்டிருக்கலாம், என் கேரக்டர் அவர் கேட்கல, தைரியமாக பண்ண வச்சார், பண்ணுச்சு மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து படம் பார்க்கறது சரிமாட்ட நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம். இப்போ நான் ஃப்ரெண்டுங்கிறனால சில இடங்கள் நான் வந்து லிபரேஷன் எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா உலகில்லா ஒருத்தன் மறைக்கிறான், மனசில் இடம் வச்சு மறைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா கையை முன்னாடி வைக்கவே மாட்டான், பின்னாடி வச்சுட்டே இருக்கேன். இதெல்லாம் சில விஷயம் மட்டும் படத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த பையன் முத்துக்கிற கேரக்டர் வச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி ஒரு நிறைய பேர் சொன்னாங்க உடம்பு கொஞ்சம் மஸ்கோட் பண்ணுங்கள், நல்லா சூப்பர் கேரக்டர் மஸ்கோட்லாம் பண்ணுங்க நீங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. நான் பண்ணேன் இல்லை உடம்பு போடுவோம். நான் இவன் வீட்டில் வந்து தின்னுட்டு ஜாதி வீட்டில் அனுப்பிட்டு ஒரு பையன், அவனுக்கு குண்டாக இருந்துட்டு கொஞ்சம் குழுக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தா இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்து குண்டெல்லாம் ஆகணும். ஸோ சின்ன சின்னதாக எஃபோர்ட்லாம் அதுக்கு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பெரிய லைஃப் கொடுக்கும். அதனால் நீங்கள் பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து எழுதுறது எங்களுக்கு நிறைய லைஃப்பை மாறிடுது. நிறைய பேர் ஆகத்தை நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் நல்லபடியாக எழுதுங்க, எங்கள் லைஃப் கொடுங்க, படத்தை கொண்டு போய் சேருங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த ஊரில் ஷூட் போயிட்டு இருக்கும்போது எம்பி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அந்த சீனை அடிக்கும் போது அந்த ஊரில் அவங்க எல்லாமே எம்மளை கோபப்பட்டாங்க. நம்ம எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம், அமேசான் பிரைம் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சா நம்மளோட இது எங்கேயோ போயிடுச்சு. நீங்களாம் உங்களோட சினிமா இதெல்லாம் எங்கேயோ இருக்கும். இப்போ அந்த ஊர் மக்கள் அந்த 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 ஊரில் உள்ளவங்க அவங்க சினிமா பார்க்குறாங்க, சினிமான்னு தெரிஞ்சாலும் அவ்வளோ பிரச்சனை எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தை அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அந்த படத்தை கதை யாருக்குமே சொல்லு, அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தில் கதையை சொல்லி படத்தோட முடியும் போது யார் யாருமெல்லாம் கோமா போடுவோம் அவங்க மேலே கோமா இருந்தாங்க, சபிச்சு அமிச்சாங்க. இது நடந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு இந்த படம் போய் சேரணும், அவங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த கிராமத்துலாம் அவங்களுக்கு தான் அந்த படம், அவங்களுக்கு இந்த படம் கரெக்டான புரிதலை ஏற்படுத்த நம்புகிறேன். அவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே தான் இந்த பாறையில் பெண்களை பார்க்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இடங்களை நம்பிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் எனக்கு பிரச்சனை நம்பிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு போய் சேரணும் ஆசைப்படுறேன். கொஞ்சம் போய் சேர்த்துருங்க, இன்னும் கொஞ்சம் லைஃப் கொடுங்க. ரொம்ப நாள் போராடி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு பெஸ்ட்.